ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பீங்க. அண்ட் உங்களோட ரேங்க் எல்லாமே வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் ஆகிட்டு நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட டிஎன்ஏயோடைய வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 5 to 6 கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து எப்படின்னா ஒரு டவுட் இருக்கும், சரி ப்ரோ இப்போ வந்து எப்படின்னா இனி சாய்ஸஸ்லாம் எப்போ வரும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு டேட்டெல்லாம் எப்போ வந்துட்டு நீ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு. ஸோ அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அவங்களுடைய வந்து அஃபிஷியல் டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருந்தோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன இது இனி அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அசிஷோ சொன்ன மாதிரி 27/6/2025 பப்ளிஷ் ஆயாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 28லேருந்து 2ஆம் தேதி வரைக்கும், நம்ம ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன கரெக்ஷன்ஸ்னாலும் உங்கள் லோக்கல் டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், நிறைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு இதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஆளுங்க நானோ இல்லை வந்து வேறு யாரும் கிடையாது. எந்த யூடியூபரும் வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. லோக்கல் டிஎஃப்சி சென்டரில் போய் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி அங்கே போய் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கான ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்னா அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து 7/7/25 அதுலேருந்து உங்களுக்கு வந்து 8/7/25 வரைக்கும் வந்துட்டு நடக்கும். ஸோ இது வந்து யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே மாதிரி வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு இந்த மாதிரி வந்து பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இந்த 7.5 கோட்டாலே வந்துடும். அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டா அதாவது 7.5 அதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த டேட்ஸில் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி ஜூலை 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து ஆரம்பித்து 19ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 200 கட் ஆஃப்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 180 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து யூஸ்வலி இதான் நடந்திருக்கு. பட் நான் உங்களுக்கு ரேங்க் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஒவ்வொரு ரேங்க்குக்கும் என்னென்ன ரவுண்டில் நடக்குங்கிறது நான் செப்பரேட்டாக வீடியோ போகிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஆனால் இது சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த 19 அப்படிங்கிறது. ஸோ 19ங்கிறது நம்ம ஜூலை 19 கிடையாது. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 19. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ரவுண்டு, இந்த ஒரு 1 மந்த் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு உங்களுடைய 3 ரவுண்டு 3 இல்லை 4 ரவுண்ட் கூட இந்த வருஷம் சான்ஸ் இருக்குது. இந்த இவ்வளோ ரவுண்டுமே இந்த ஒரு டேஸ்க்குள்ளே ஒரு 40 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு டேஸ்க்குள்ளே உங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 எல்லாமே 4 இருக்கான்னு தெரில. சப்போஸ் 4 இருந்துச்சுன்னா 4ம் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதுனால. ஸோ இவ்வளோ இதுவுமே உங்களுக்கு இந்த வருஷம் இந்த ஒரு டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. அண்ட் கைஸ், வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஎன்ஏல என்னென்ன காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கும், என்னோட ரேங்க்குக்கு அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நான் சொல்கிற காலேஜ் தோஸ்தோடைய வந்து உங்களுக்கு வந்து டிஎன்ஏ காலேஜ் ப்ரொஜெக்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப்பில். இதில் வந்து உங்களோட ரேங்க்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வந்து காலேஜஸ் கிடைக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ஸோ நான் இப்போவே வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. இது வந்து எப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ சில பேர் வந்து லேட்டாக அப்ளை பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு வந்து ஃபெயில் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்து எகெயின் வந்து கவுன்சிலிங் வந்து, பட் இது பெரிய எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆயிரும். இது எங்கேனா ஓடாத காலேஜ், எங்கேயாச்சும் வந்து ஒரு டப்பா காலேஜ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி காலேஜில் உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து SCA to ST வந்து கவுன்சிலிங் வந்து இது வந்து உங்களுக்கு 25/8/2025 26/8/2025 வரைக்கும் நடக்குது. உங்களுக்கு மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா கவுன்சிலிங் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து 26/8 எல்லா ஆகஸ்ட்டோட முடிஞ்சு உங்களுக்கு செப்டம்பர் 4-5 உங்களுக்கு காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் கவுன்சிலிங்கோட ஹோல் ப்ராசஸ் இப்போ வரைக்கும்.